நண்பா நேத்து சந்திரன் ரஞ்சித் அண்ணே மாசான முத்து இவங்க ரெண்டு பேரும் PKL சீசன் 11 தமிழ் தலைவாஸ் டீமோட ஸ்குவாடோட இணையறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட கமெண்ட் கீழே ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஞ்சில் உட்கார வைக்கிறதுக்கு எதுக்கடா இவங்களை எடுக்கிறீங்க, தற்குறி தலைவாஸ் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவருக்கு வந்து என்ன பதில் கொடுக்க போறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வேர்ல்டு கபடி சாம்பியன்ஷிப் மேல பல பேருக்கும் எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. வேர்ல்டு கப் மேல ஸோ இது வந்து எப்போ நடக்க போகுது, இதை பத்தின லேட்டஸ்டான அப்டேட் வந்து இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷனோட சீஃப் வினோத் வந்து கொடுத்திருக்காரு. சோ என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கோங்க. நண்பா ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டு கபடி சாம்பியன்ஷிப் பத்தின அப்டேட்ல இருந்தே போயிடலாம். ஸோ இப்போ ரீசெண்டா நடந்த இன்டர்வியூல வந்து ஸோ வினோத், அதாவது இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷனோட சீஃப் அவர் தான். ஓகேங்களா? வினோத் திவாரி. ஸோ இவர் வந்து முக்கியமான டீடைல்ஸ் வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரமா நெக்ஸ்ட் இயர்ல நீங்க கபடி வேர்ல்டு கப்பை வந்து பார்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும், வேற எங்கேயும் நடக்காது அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எந்த சிட்டிஸில் நடக்க போது, வென்யூ என்ன, அதெல்லாம் இன்னும் டிசைட் பண்ணலை அப்படிங்கிறது வரைக்கும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கபடி பிளே பண்ணுற எல்லா நாடுகளோட கபடி ஃபெடரேஷனுக்கிட்டையும் பேசி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போது கபடி ஃபேன்ஸுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2016 தான் கடைசி வேர்ல்டு கப் நடந்துச்சு. அதன் பிறகு 2025 தான் அடுத்த வேர்ல்டு கப் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும் நிலையில் ஒரு பெரிய கேப். ஸோ ரொம்ப நாளாக நம்ம வேர்ல்டு கப்பை வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது நம்ம கபடி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. இப்போ அந்த ரிப்ளை கொடுத்தாரு இல்லையா, அவருக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் ரிப்ளை பண்ண போறதில்ல, நம்ம தர்மராஜனே ரீசெண்டா நடந்த இன்டர்வியூல வந்து ரிப்ளை பண்ணியிருக்கார். ஃபர்ஸ்ட் வந்து ரீகேப் பார்த்துடலாம். சந்திரன் ரஞ்சித் மாசான முத்தை பெஞ்சில் உட்கார வைக்கிறதுக்கு எதுக்காக தமிழ் தலைவாஸ் டீம் எடுத்திருக்காங்க, தற்குறி தலைவாஸ் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரிப்ளைக்கு அப்புறம் யாருமே அந்த மாதிரி கமெண்டை வந்து பண்ண போறதில்ல. ஸோ நம்ம தர்மராஜனை வந்து ரீசெண்டா நடந்த இன்டர்வியூல ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்டிருந்தாரு, தமிழ் தலைவாஸ்னு பேர் வச்சுட்டு ஏன் அதிகமான தமிழ் பிளேயர்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. நம்ம தர்மராஜனே அப்படியே பேச்ச ஆரம்பிச்சார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தமிழ் பிளேயர் தான், இது தமிழ் தலைவாஸ் டீம் தான், ஆனால் டீமுக்கு யார் வேணுமோ அவங்கள மட்டும்தான் நான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் தமிழ் பிளேயர், தமிழ் பசங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா தமிழ் பிளேயர்ஸையும் எடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க வந்து கடைசியில் வந்து பெஞ்சில் தான் உட்காரணும், அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்காது. ஸோ இப்படி வந்து பெஞ்சில் இருந்து அவங்களோட கபடி டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள ஆக்ஷனில் எடுக்காமல் விட்டோம் அப்படின்னா வேற ஏதாவது டீம் எடுத்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அதனால அந்த பையன் நல்லா பிளே பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்காரு. பேசிக்கா என்ன சொல்லியிருக்காரு, தமிழ் பிளேயர் அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேன் அப்படின்னா அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கொடுக்க முடியுமாங்கிறது வந்து தெரியல. ஏன்னா ஏற்கனவே மெயின் பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்படி எங்க டீம்ல வந்து பெஞ்சில் உட்காரதுக்கு ஆப்ஷன்ல விட்டோம் அப்படின்னா வேற ஏதாவது டீம் எடுத்து அந்த டீமுக்காக அந்த பையன் நல்லா பிளே பண்ணிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரியான ரியாக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான பதில் தான் கொடுத்துருக்காரு.